உங்கள் விஜிக்குட்டி பேசுகிறேன். நான் இன்னைக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், இது எங்களோட எங்கள் தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. இது வந்து குருமிளகு செடி தெரியுதா, க்ளீனாக இருக்கா? இது வந்து குருமிளகு, இது வந்து ஏலக்காய். இப்போது காய் இல்லை, இருக்குது. இது வந்து ஏலக்காய். பின்ன காப்பி இருக்குது, காப்பி காட்டுறேன். இதெல்லாம் காப்பி, இங்கே இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் மிளகு. பின்ன இங்கே தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதா? இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு ஓடை, அப்படி ஒரு இது இங்கே இருக்குது. அப்படின்னா வந்துட்டு இது வந்து மீன் வளர்க்குறதுக்காக எடுத்த குளம், அதை காமிச்சிருங்க. ஆனால் அது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படி போயிருக்கு. எனக்கு இங்கே வர்றதுக்கே ரொம்ப பயம். இன்னும் நிறைய தடவை இங்கே நான் சர்க்கஸ் பண்ணி விழுந்து வழுட்டி அடிச்சிருக்கேன். நான் இப்போ இங்கே வந்துட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கேன், இங்கே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இதுதான் காப்பி பாருங்கள். இது பழுக்கிறதுக்கு ஆயிடுச்சு, பழுத்திருக்கு. எனக்கு இது நல்ல பழுத்தது, பறிக்கிறதுக்கு ஆயிடுச்சு எல்லாம் காப்பியெல்லாம். இதெல்லாம் சரியா. மீன் இப்போ இல்லை, மீன் குளத்துல வந்துட்டு மீன் இல்லை, எடுத்து சுட்டு சாப்பிட்டுட்டாங்க. பின்ன இதுதான் அந்த தண்ணி ஓடுறது. நான் இங்கேருந்தும் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டு பழைய ரீல்ஸில் இருக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த குருமிளகு நல்லா இருக்குல்ல? குருமிளகெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பச்சை குருமிளகு வச்சுட்டு மீன் குழம்பு கூட வைக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பின்ன எல்லாருக்கும் ஒரு பாய். நான் அடுத்த வீடியோஸ் அனுப்போ இங்கே இல்லை, நான் வந்து இன்றைக்கி மட்டும்தான் இங்கே, நாளைக்கு நான் போகிறேன். இனி வந்து எனக்கு சிலப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சா நான் குவைத்துக்கு போகிறேன். குவைத்தில் நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோடய டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நான் அங்கேருந்து போடுவேன். அப்படி இல்லைன்னா டான்ஸோ ஏதோ ஒன்று டெய்லி ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது டைம் இருந்தால் நான் அதை பண்ணுவேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு பாய், ஒரு ஹாய், தேங்க்யூ.